ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையல் சண்டே ஸ்பெஷல் டே 2 மட்டன் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா. இந்த மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பர் ராயல் பொன்னி ரைஸில் செஞ்சுருக்கேன். இது வந்து சீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்குது. அதனால இதில் செஞ்சதுக்கு நல்ல காஸ்ட்லியான ரைஸ் தான். பிரியாணி ரைஸில் செய்யாமல் இந்த ரைஸில் புதுமையாக செஞ்சு பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இதை செஞ்சுருக்கேன். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வச்சாச்சு. 2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, தக்காளி 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன், வெங்காயம் நீல வாக்கில் பொடியாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், சோம்பு பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்காக, அதனால் அது தாளிப்புக்கு நான் போடலை, கடைசியாக தான் போட்டேன். தயிர் 1/2 கப் தயிர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் சீரகத்தூள், பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, அவ்வளோதான். இது எல்லாமே 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கீறினது. சூப்பர் ராயல் பொன்னி ரைஸ் வந்து கழுவி 1/2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன். 200 கிராம், இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கிட்டேன். 30 கிராம் பட்டர், நெய் போடலை, பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த நெய்யோட ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. நிறைய பேருக்கு நெய் பிடிக்காது, அந்த வாசனை. நெய் ஊற்றிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஆனால் பட்டர் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் உருகினதும் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை இதோட கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும், கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு எடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ வந்தாச்சு. இதோட கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுல தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இது ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சமயத்தில் சோம்பு பட்டை லவங்கத்தை போடுங்க. பிகினிங்லேயே போட்டிங்கன்னா அந்த எண்ணெயே எல்லா வாசனையும் எடுத்துக்கும். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் நமக்கு அந்த மசாலா தனியாக ஸ்மெல் வரும். இப்படி போட்டிங்கன்னா இது தனியாக உங்களுக்கு ஸ்மெல் தெரியாது. இந்த டைமில் ஆனியன் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதை டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். மட்டனோட கூட நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் போட்டுக்கோங்க. நான் உடனே போட்டிருக்கிறதால நீங்கள் உடனே போடணுங்கிறது இல்லை. அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் ஒமிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் அரிசி போட்டுக்கலாம்.
அரிசி போட்டு ஒரு கிளறுனதுக்கு அப்புறமா 400 ml தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணியோட கூட சேர்த்து 400 ml தண்ணி எடுத்துக்கோங்க. 200 mlக்கு 400 ml எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரும்போது நீங்கள் குக்கரோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வச்சிடலாம். 3 விசில் வரணும். கரெக்டாக 3 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. தணல் போட வேண்டாம், நமக்கு தணல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. குக்கரில் வச்சோம்னா இப்படி 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். விசில் வரட்டும். வெயிட் போட்டாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா நார்மல் ரைஸ்லேயே செஞ்சுருக்கிறது. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து சேனலை பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.